அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம், மிக முக்கியமான ஒரு நேரம் இதுதான். உள்ளே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளே நடப்பது என்ன என்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்கள் அந்த சந்திப்பு நிறைவு பெற்று வெளியே வரும்போது நமக்கு உறுதியான தகவல் தெரிய வரும், அல்லது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸ் என்பது வெளியாகும், அல்லது தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் தரப்பில் இதனும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார்கள். ஆனால் இதுவரையிலும் இதற்கு முன்பு 3 முறை சந்திப்பு நடைபெற்ற போதும் தாவேக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்லவில்லை. பேசப்பட்டது என்ன, நடந்தது என்ன என்பது பற்றி அவர்கள் தரப்பில் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. தொடர்ந்து மௌனம் தான் காத்து வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்னர் ஒரு 6.25 மணி அளவில் ஒரு தகவல் வெளியானது. அதாவது ஆளுநர் சந்திப்பதற்கு முன்பாக ரத்து செய்யப்பட்ட போது அந்த சந்திப்பு ரத்துக்கான காரணம் என்ன என்ற தகவல் மட்டும் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் அபிஷியலாக வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த சந்திப்பு விசிகாவுடைய ஆதரவு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு பெற்ற பிறகு 120 எண்ணிக்கை உயர்ந்த பிறகு மீண்டும் அவர் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றார்கள். சென்று தற்போது ஆளுநருடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த சந்திப்பின் போது பேசப்பட்டது என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி 7-10 மணி அளவில் ஆளுநர் விமானம் மூலமாக திருவனந்தபுரம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் விசிகாவுடைய ஆதரவு, அதைத் தொடர்ந்து விஜய்க்கு பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் மீண்டும் மதியத்திலிருந்தே விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார். ஆனால் நேரம் வழங்காத முன்னரே அவர் ஆளுநரை சந்திக்க சென்றார். அப்போது நேரம் வழங்காதது மீண்டும் நினைவுபடுத்திய காரணத்தால் அவர் உள்ளே செல்ல முடியவில்லை. யூட்டன் எடுத்து அடையாறு சென்ற போது யூட்டன் எடுத்து அவர்கள் திரும்பினார்கள். இந்நிலையில்தான் மீண்டும் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரம் வழங்கப்பட்டது 6:30 மணி என்ற அளவில். 6:30 மணிக்கு இந்த சந்திப்புக்கான நேரம் வழங்கப்பட்டது. அப்போது 6:30 மணிக்கு சரியாக விஜயுடைய வாகனம் உள்ளே சென்றது. ஒரு 6:35 மணி அளவில் உள்ளே சென்று தற்போது ஆளுநரை விஜய் சந்தித்து பேசி வருகிறார். கிட்டத்தட்ட 5 நிமிடங்களை கடந்து விட்டது, 5-10 நிமிடங்களை நெருங்கிவிட்டது ஆளுநருடனான சந்திப்பு. 10 நிமிடங்களாக அவர்கள் பேசி வருவது என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. 120 என்ற எண்ணிக்கையின் காரணமாக ஆட்சி அமைப்பது விஜய்க்கு சிக்கல் இருக்காது என்றே கூறலாம். ஏற்கனவே 108, அதில் 1 கடிதம் என்றால் 107 தமிழக வெற்றிக் கழகம், அதே போன்று காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிகா 2 மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 என 120 என்ற எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் எட்டிவிட்டார்கள். இதனால் அவர் ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆளுநருடனான சந்திப்பு கிட்டத்தட்ட 10 நிமிடங்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு முடிவுற்ற பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.